உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா வணக்கங்க ஐயா. கரெக்டா சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கும் இங்க நிக்கிற மாறனுக்கும் எப்ப சண்டை நடந்துச்சு? அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேனுங்க. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 23ஆம் தேதின்னு எஃப்ஐஆர்ல இருக்கு. நீங்க சொன்ன தேதியில எந்த மாற்றமும் கிடையாதுல்ல? இல்ல. நீங்க தெளிவா இருக்கீங்களா? தெளிவா இருக்கேன். அன்னைக்கு தான் என் பொண்ணோட பர்த்டே. அதனால அது எனக்கு மறக்காது. கரெக்ட்னா. அப்போ நீங்க தேதியை மறக்காம கரெக்டா தான் சொல்லிருப்பீங்க. ஆமா. சரி. இந்தாங்க. குடுமா. ஐயா, இவர் சொன்ன தேதியில நாங்க ஃபேமிலியா திருநெல்வேலியில நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அதுக்கான ஆதாரங்க ஐயா இது. பெண்ணையா அவங்க 2 பேருக்கு சண்டை திருநெல்வேலி அல்வா கடை வாசல் நடந்துச்சுன்னு சொல்ல போறியா? இல்லங்கய்யா, இங்க தகராறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிருக்கலாம்ல. இது என்ன சினிமாவா? 10 நிமிஷத்துல தூத்துக்குடி போறதுக்கு லாஜிக்கா சொல்லியா? ஐயா, நாங்க முதல் நாள் ராத்திரியே திருநெல்வேலிக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு மறுநாள் ஆயிடுச்சு. சென்னையில இருந்து திருநெல்வேலி எத்தனை கிலோமீட்டருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு சீக்கிரமா இங்க வந்து மாறன் கூட சண்டை போட்டுட்டு திருப்பி போற அளவுக்கு எந்த பஸ்ஸுமே கிடையாது. ஒருவேளை பிளைட்லயே வந்திருந்தாலுமே இவர் சொன்ன டைம்ல நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைங்கய்யா. நீ போய் சாச்சியா? இல்லங்கய்யா, நான் சொன்னது எல்லாமே உண்மைங்கய்யா. இந்த பொண்ணு தான் ஏதோ போட்டோவை எடிட் பண்ணி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கய்யா. இவங்க அண்ணன் ஆட்டோவை மாறங்காரு சேஸ் பண்ணி போனதை என் கண்ணால பாத்தாங்கய்யா. முன்பகை இருக்கிறதுனால தானே இவர் சேஸ் பண்ணி போய் ஆக்சிடென்ட் பண்ணாரு. உன் கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு அந்த பொண்ணு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே ஒரே விஷயத்த விட்டுட்டு இருக்கிய. எங்க காதெல்லாம் பாவையா. உனக்கு கடைசியா திருப்பி சொல்றேன், இப்ப நீ கிளம்பு. சரிங்கய்யா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.